Hello everyone. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 4 டிவிடெண்ட் டிசிஷனில் பேஜ் நம்பர் 8.39ல் 28 சம் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு திலக் லிமிடெட் அஸ்டைன் தி மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் following cases using Gordon's model. மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த மாடல் யூஸ் பண்ணினா கார்டன்ஸ் மாடல் யூஸ் பண்ணி. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10% கொடுத்துட்டாங்க. ஏர்னிங் பர் ஷேர் 30 rupees கொடுத்துட்டாங்க. டிவிடெண்ட் பே அவுட்டும் கொடுத்துட்டாங்க, ரீடென்ஷனும் கொடுத்துட்டாங்க. டிவிடெண்ட் பே அவுட் வந்து 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. 50% வந்து டிவிடெண்ட் பே அவுட்டுக்கு, ரீடென்ஷனுக்கு வந்து 50%. அப்போ இந்த ரெண்டு யூஸ் பண்ணி சம் போடும்போது நம்ம கேபிட்டல் வந்து 15% யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 70, 30 அந்த யூஸ் பண்ணும்போது, அந்த வேல்யூ யூஸ் பண்ணும்போது நம்ம கேபிட்டல் வந்து 12 தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 90, 10 யூஸ் பண்ணும்போது அவங்களே அதுக்கான கேபிட்டல் ஸ்ட்ரெயிட்டாக அவங்களே கொடுத்ததுனால அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இவங்க எப்பயும் போல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ஏர்னிங் பர் ஷேர் கூட கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்படியே அதையே வச்சு போட்டிருப்போம். இவங்க இதுக்கு நேராகவே 15% கேபிட்டல் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு கொடுத்ததுனால இந்த 1, 2, 3க்கு அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ சம்குள்ளே போகலாமா? இப்போது ஃபஸ்ட்டு தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன கண்டுபிடிப்போம்? க்ரோத் ரேட் கண்டுபிடிப்போம். செகண்ட் டிவிடெண்ட் பர் ஷேர் கண்டுபிடிப்போம். தேர்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் கண்டுபிடிப்போமா? இப்போ டிவிடெண்ட்டும் கொடுக்கல, க்ரோத் ரேட்டும் கொடுக்கல, அதனால தான் அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரோத் ரேட் கண்டுபிடிச்சிடலாம். க்ரோத் ரேட்டோடைய ஃபார்முலா என்ன? B × R. பின்னா என்ன? ரீடென்ஷன். ரீடென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50% கொடுத்துருக்காங்க. பை 100 போட்டால் 0.5. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் R எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. அதோட டெசிமல் வேல்யூ எவ்வளோ? 0.1. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கலாம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0.05 தான் நம்மளுடைய க்ரோத் ரேட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் கண்டுபிடிக்கலாம். டிவிடெண்ட் பர் ஷேர் அதோடைய ஃபார்முலா என்ன? ஏர்னிங் பர் ஷேர் இன்ட்டு பே அவுட் ரேஷியோ. ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில்? ₹30. பே அவுட் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50% கொடுத்துருக்காங்க. அதனால் 50/100. இதை கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இதை கேல்குலேட் பண்ணால் வர ஆன்சர் 15. ஓகேவா? அதான் நம்மளுடைய டிவிடெண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்? மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் கண்டுபிடிப்போம். மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய ஃபார்முலா என்ன? D/K - G. D என்ன கண்டுபிடிச்சோம்? ₹15 பை கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணோன்ட்டு அதுக்கு நேராக 15% கொடுத்துருக்காங்க. அதனால் 0.15 டெசிமல் வேல்யூ தான் எழுதுவோம். அதனால் 0.15 மைனஸ் க்ரோத் ரேட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 0.05. இப்போ 0.15ல் 0.05 மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0.1. இப்போ 15/0.1 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் ₹150 தான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் கண்டுபிடிக்கலாம். இதுலேயும் ஃபஸ்ட்டு GR தான் கண்டுபிடிப்போம். GRனா க்ரோத் ரேட், B × R தானே ஃபார்முலா. Bனா என்ன? ரீடென்ஷன். ரீடென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30%. அதனால் 0.3 இன்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10%. அதனால் 0.1. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் 0.03. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? டிவிடெண்ட் கண்டுபிடிப்போம். டிவிடெண்ட் பர் ஷேர் கண்டுபிடிப்போம். அதோடைய ஃபார்முலா என்ன? ஏர்னிங் பர் ஷேர் இன்ட்டு பே அவுட் ரேஷியோ. ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில்? ₹30 இன்ட்டு பே அவுட் ரேஷியோ இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 70% கொடுத்துருக்காங்க. அதனால் 100. 30 இன்ட்டு 70/100ன்னு கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் ₹21 தான் நம்மளுடைய டிவிடெண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? மார்க்கெட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிப்போம். மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய ஃபார்முலா என்ன? D/K - G. D எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? டிவிடெண்ட் ₹21.
இந்த செகண்ட்க்கு 12% கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் போடணுமா. 12%னா என்ன, அதோடைய டெசிமல் பாயிண்ட் வேல்யூ தான் எழுதுவோமா. டெசிமல் பாயிண்ட் என்ன, 12/100 போட்டால் 0.12 மைனஸ் க்ரோத் ரேட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 0.03. இப்போ 21/0.12ல் 0.03 மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் 0.09. இப்போ 21 0.09 கூட டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் 233.33 தான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு 3க்கு கண்டுபிடிப்போம். பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10%, அதனால் 0.1 இன்ட்டு ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10%, 0.1. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0.01 தான் நம்மளுடைய க்ரோத் ரேட் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம், டிவிடெண்ட் கண்டுபிடிப்போமா. டிவிடெண்ட் பர் ஷேர் ஈக்குவல் டு அதோடைய ஃபார்முலா என்ன, ஏர்னிங் பர் ஷேர் இன்ட்டு பே அவுட் ரேஷியோ. ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில், 30 rupees இன்ட்டு பே அவுட் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த கொஷினில், 90% கொடுத்துருக்காங்க. இதை 30 × 90/100 போட்டால் நம்மளுக்கு வர எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்னு பார்க்கலாம். ₹27 தான் நம்மளுடைய டிவிடெண்ட்டுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ டிவிடெண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம, 27 கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 3க்கு 10% கொடுத்துருந்தாங்க, அதனால் 0.1 மைனஸ் க்ரோத் ரேட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 0.01. இப்போ 27/0.1ல் 0.01 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் எவ்வளோ, 0.09. இப்போ 27ஐயும் 0.09ஐயும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் என்னன்னா ₹300 தான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.